வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செம்மையாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் பண்ணலாங்க. உயரம் 15, ஆம்கோல் 6, நெக்கோட அகலம் 3, நெக்கோட உயரம் 10 இன்ச்சு. இப்படி மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது திண்டுக்கல் டெய்லரோட சேனல் தான். அதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே 1/4 இன்ச்சு தள்ளி வெளியில் 1/4 இன்ச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை விட 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க கேன்வாஸ்க்கு எக்ஸ்ட்ரா. இப்போ 4 இன்ச்சு அகல வச்சு நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். திண்டுக்கல் டெய்லரில் எல்லாமே போட்டிருப்பேன். இதில் ஒன்லி ப்ளவுஸு கை டிசைன் மட்டும் வருங்க. ஏன்னா சாரீ போட்டு போடுறதுனால எல்லா டிசைன் ப்ளவுஸும் இதிலே பார்த்துக்கலாம். நீங்கள் நெக்கோட அகலம் 3 இன்ச்சு தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஊசி குத்திக்கோங்க, அப்போ தானே அகலாமல் இருக்கும். இப்போ அதில் வரைஞ்ச மாதிரியே இதுலேயும் நம்ம வரைஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. சுற்றிலும் 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணுங்கள். போக போக கொஞ்சம் அகலப்படுத்தி கொண்டு போயிருங்க. கீழே 2 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக லைனிங் வச்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டு கீழே மடித்து தைச்சிருங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஓடு தையல் போட்டு எடுத்துக்கலாம். மிஷினில் தைக்கிறதுக்கு பதிலாக இது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீழே ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே மடித்து தைச்சிடலாம். இப்போ இதுக்கு மேட்சாக பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இது கட் பண்ணி எடுத்துருங்க. இது 2 சாரிக்கு போடுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம். இப்போ பிளாக் கலரில் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சுற்றிலும் 1/4 இன்ச் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டு அதை நம்ம மடித்து தைச்சிடலாம். ஓடு தையல் போட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம பிரித்து விட்டுடலாம். கேன்வாஸை ஒட்டியே நல்ல கிளாத்தை தள்ளி ஓடு தையல் போடுங்க. ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போ இது 2ஆக மடித்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ இதுலேயும் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இது நான் தப்பாக வைக்கிறேன். உள்பக்கம் வைக்கணும், லைனிங் பக்கம் வைக்கணும். அப்புறம் மாற்றி லைனிங் பக்கம் வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்களும் மாற்றி வச்சிடாதீங்க. நல்லா யோசித்து லைனிங் பக்கமாக வைங்க. ஏன்னா அப்போ தான் மேல் பக்கமாக திருப்ப முடியும். ஏன்னா நம்ம அவசரத்தில் வச்சுட்டோம்னா மறுபடியும் அதை நம்ம கட் பண்ணி பிரிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப சிரமமாயிடும். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்புங்க. அங்கங்கே நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி தையல் போட்டுடலாம். நல்லா எட்ஜிலே போடுங்க. இப்போ இது நெட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதில் 1 இன்ச் அகலம் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதில் 2 இன்ச் அகலம் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. எல்லாம் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சமோசா ஷேப்பில் அப்படியே மடிச்சுக்கலாம். அதே மாதிரி இதையும் மடிச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுக்கலாம்.
இது நல்லா கரெக்டான அளவில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பக்கம் தள்ளி இங்கிட்டு ஒன்று தள்ளி கொடுங்க. சென்டரில் வந்து பிளாக் கலர் வர மாதிரி பார்த்துக்குங்க. அழகாக இருக்கும் இப்படி கொடுத்தீங்கன்னா. கொஞ்சம் தள்ளி தள்ளி பார்த்துக்குங்க. பெரிய ஊசி வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது நடுவில் தர்மாக்கோல் பால் வந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு அது பண்ணி அதுக்கு நடுவில் கொடுத்துட்டு வந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா டைட்டாக சுற்றி திக்கு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ரெண்டுமே நம்ம ப்ளூ கலர் கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு இடையில வந்து டிசைனே தெரியாது. அப்போ வந்து பிளாக் கலர் ஒன்று வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் வரப்போ வந்து உங்களுக்கு டிசைன் வந்து நல்லா தெரியும். அதுக்காக தான். இது வந்து நல்ல ஊசி வச்சு உள்ளே தள்ளி விட்ருங்க. அந்த இதுக்கு நம்ம தர்மாக்கோல் பாலுக்கு வந்து சுற்றிருப்போம் நூல், அந்த எட்ஜ் வரைக்கும் நல்லா தள்ளி விடுங்க. உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர் வந்து 2 வேணும், இது வந்து 1 வேணும். அது ரெண்டுமே இந்த பக்கமும் கொடுத்துட்டு நடுவில் வந்து பிளாக் கலர் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு இடையில் தர்மாக்கோல் பால் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போது ஒரு 2 சாரிக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸ் டிசைனு. இது எல்லாத்துக்கும் பாசி கொடுக்கணும், லேஸ் வைக்கணும். பாருங்கள், அழகாக இருக்குது. இதுக்கு வந்து சன்ன லேஸ் தான். இது 1/4 இன்ச்சில் பாதி இருக்கும். அதை ஒட்டி நல்லா தையல் போட்டுக்கலாம். இப்போ தனியாக உங்களுக்கு டிசைன் தெரியும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு லைன் கொண்டு வந்துடுங்க. நடுவில் ஒரு தையல் போட்டாவே போதும். இந்த லேஸுக்கு நல்லா உங்களுக்கு வளைவு கொடுக்கும். இப்போ அவ்வளோதாங்க, செம்மையாக முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு நாட்டு டிசைன் பண்ணிடலாம். முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. இப்போ திருப்பிடலாம். அடுத்து வந்து பிளாக் கலரு, அதுக்கடுத்து வந்து ப்ளூ கலரு, இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த நாட்டு டிசைனு. இப்போ வச்சு தைச்சிடலாம். நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ 2 பக்கமும் வச்சு தைச்சிருங்க அடையாளப்படுத்திட்டு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒயிட் கலரில் பாசி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அழகாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திண்டுக்கல் டெய்லருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு.